வணக்கம். சரணடைதல் மற்றும் பிரபஞ்சத்தின் நல்லிணக்கம் பற்றிய இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது வாழ்க்கையில ரொம்ப குறைவான முயற்சியை போட்டு எப்படி அதிகமான விஷயங்களை சாதிக்கிறது, உண்மையான அமைதியை எப்படி அடையிறது, கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். நீங்க எப்பவுமே வெற்றி, பணம் இல்லனா உறவுகள் இப்படி எதையாவது ஒன்ன துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? நாம பலரும் இப்படிதான் இருக்கிறோம். ஒரு இலக்கு முடிஞ்சதும் அடுத்ததுன்னு ஓடி ஓடி கடைசில நிம்மதியை இழந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிடுறோம். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை முறைன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், அது ஒரு தேடல் கிடையாது. ஆமாங்க, நம்ம நிம்மதிக்கான ரகசியமே இந்த சோர்வூட்டும் தேடலை அடிப்படை அளவிலேயே நிறுத்திட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடைறதுல தான் இருக்கு. எதையோ இழந்துட்டோம்னு நினைச்சு தேடுறத விட்டுட்டு இருக்கிறத கொண்டாட பழகணும். இப்போ பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன ஒரு அற்புதமான உதாரணத்தை நான் சொல்றேன். அதாவது நிழலை துரத்துறதும் ஒளிய நோக்கி நடக்கிறதும். இது எப்படின்னா, நீங்க எதை ரொம்ப தீவிரமா துரத்துறீங்களோ அது உங்களை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்ச விதி. நிழலை எவ்வளவு வேகமா துரத்துனாலும் பிடிக்கவே முடியாது. ஆனா நீங்க ஒளிய நோக்கி நடந்தீங்கன்னா அதே நிழல் தானா உங்களை பின்தொடரும். நீங்க தேடுற வெற்றியும் நிம்மதியும் கூட அப்படிதான். சரி, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். நான் தான் செய்றேன் அப்படிங்கிற அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு எல்லாம் பிரபஞ்சத்தின் செயல் அப்படின்னு ஏத்துக்கோங்க. உண்மையான பவர் நம்ம கிட்ட இல்ல, அது பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்கு. நாம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோங்கிற அந்த கர்வத்தை விட்டாதான் பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்யவே தொடங்கும். இது ஏதோ ஆன்மீக தத்துவம் மட்டும் கிடையாதுங்க. ஈர்ப்பு விதியை பத்தி பேசுற நவீன புத்தகங்களும் இதேதான் அறிவியல் பூர்வமா சொல்லுது. இத பற்றாக்குறையின் அதிர்வு, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் லேக்னு சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப வெறித்தனமா துரத்தும் போது அது என்கிட்ட இல்ல அப்படிங்கிற சிக்னலை தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. இது என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க ஆசைப்படுற அந்த விஷயத்த உங்களை விட்டு இன்னும் தூரமா கொண்டு போயிடும். அதனாலதான் உங்க எண்ணங்களே உங்க உலகத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நமக்கு ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் மாற்றம் தேவைப்படுது. நீங்க ஆசைப்படுற விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா ஆழமா நம்பணும். அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட இப்போ இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது உங்க வைப்ரேஷன் அப்படியே மாறும். துரத்துறத நிறுத்தின உடனே பிரபஞ்சம் நீங்க கேட்டத ஒரு மேஜிக் மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ரமண மகரிஷி கேட்ட ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான கேள்வியை பார்ப்போம். இது கேட்க கொஞ்சம் வேடிக்கையா கூட இருக்கும். ரயில்ல பயணம் செய்யும் போது உங்க லக்கேஜ ஏன் உங்க தொலையிலேயே சுமக்கணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்களை இது எவ்வளவு அழகா காட்டுது. நாம எல்லாரும் ரயில்குள்ள உட்கார்ந்துகிட்டு தலையில மூட்டைய சுமக்கிற பயணிகளாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ரமண மகரிஷின் அந்த அற்புதமான பதில் என்ன தெரியுமா? உங்க சுமைய ரயிலின் தளத்துல வச்சிடுங்க. ரயில் உங்களையும் சுமக்கும், உங்க சுமையும் சேர்த்து சுமக்கும். இங்க அந்த ரயில் தாங்க இந்த பிரபஞ்சம். நம்ம கவலை, பயம், பொறுப்புகள்னு எல்லாத்தையும் நாமே சுமந்துக்கிட்டு கஷ்டப்படாம அத பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்க பழகணும். ரயில் பயணத்துல நாம எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருப்போம், அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரணடைதல்னா எந்த வேலையும் செய்யாம சும்மா சோம்பேறியா உட்கார்ந்துருக்கிறதா? சத்தியமா இல்ல. இதுக்கு 3 எளிய படிகள் இருக்கு. 1, உங்க கடமைய சரியா செய்யுங்க. 2, அதோட ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம விட்டுடுங்க. 3, பிரபஞ்சத்தோட சரியான நேரத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. நம்ம வேலைய சரியா செஞ்சுட்டு பலனை பிரபஞ்சத்துக்கிட்ட விடுறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஒரு உன்னதமான அமைதி. இந்த மொத்த விஷயத்துக்கும் ஒரு மேஜிக் சாவி இருக்கு. அதுதான் நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க மனசார நன்றி சொல்லும் போது இன்னும் பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க தகுதியானவரா மாறிறீங்க. நீங்க எதை நினைச்சு நன்றியோட இருக்கீங்களோ அத பிரபஞ்சம் அப்படியே உங்க நிஜ வாழ்க்கையில கொண்டு வரும். நீங்க இந்த தேடல் போராட்டத்தை நிறுத்தின உடனே புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இப்போ நாம இந்த அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க கடலை விட்டு ஒருபோதும் பிரியாத ஒரு கடல் அலை. ஒரு அலைக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது கடலோட ஒரு அங்கம் தானே. அதே மாதிரிதான் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தோட கைகள்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. நீங்க வேற, பிரபஞ்சம் வேற கிடையாது. நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு நீட்சி. இத நினைக்கும் போதே எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நீங்க ஏற்கனவே அந்த பெரிய கடலோட ஒரு அங்கமா இருக்கும்போது இன்னும் எதைத்தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சோர்வடைய வைக்கிற இந்த ஓட்டத்தை இன்னையோட நிறுத்துங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையா சரணடைங்க. துரத்துறத விட்டுட்டு அமைதியா ஈர்க்க பழகுங்க.
பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிற அற்புதங்களை அனுபவிக்க தயாராகுங்க. மீண்டும் இதுபோல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திப்போம்.